ஹாஸ்டிலிட்டிஸ் இந்த சென்ஸ் எனிமிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரிக்குள்ள எனிமிட்டியை வந்துட்டு நம்ம என் பண்றதுக்காக கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. தென் செக்யூர் த ரிலீஸ் ஆஃப் ஹாஸ்டேஜஸ். ஸோ ரெண்டு சைடுமே வார் நடக்கிறப்போ பிரிசனர்ஸ்ன்னு சொல்லி சில பேரை பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபைட் பண்ற மிலிட்டன்ஸை பிடிச்சி வைக்கிறது ஒரு கேட்டகரி இருக்கு. அது இல்லாம நார்மல் சிவிலியன்ஸையும் கூட பிடிச்சி வைப்பாங்க. ஓகேங்களா? அண்டர் சஸ்பிஷன், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஹாஸ்டேஜஸ்ன்றவங்க ரெண்டு சைடு இருப்பாங்க. ரெண்டு பேரையுமே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு இந்த பிளானுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க, ரைட்? தென் நியூ கவர்னிங் அண்ட் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர். ஸோ காசாவில் வந்துட்டு கவர்னன்ஸுக்குன்னு தனியாக நம்ம வந்துட்டு ஒரு செட்டப் கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னது? இட்ஸ் அ ப்ரொபோஸ்டு பிளான், ரைட்? ஸோ மேஜராக இந்த 20 points, you don't want to learn all the 20 points. ஓகே, ஸோ இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன்ஸ் மட்டும் என்னென்ன, ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமீடியட் சீஸ்ஃபயர் அண்ட் பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச். ஸோ as we said earlier, ஸோ பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு பண்ணியே ஆகணும். ஈவன் இஃப் தே ஹேவ் கிவன் லைஃப் சென்டென்ஸ் டு சம்மன். ஓகே, லைஃப் சென்டென்ஸே கொடுத்துருந்தாலும் கூட பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே ஆகணும் விதின் 72 hours ஆஃப் பப்ளிக் அக்செப்டன்ஸ் ஆஃப் இஸ்ரேல். ஓகே, இஸ்ரேல் ஒத்துக்கிட்டு பப்ளிக்கா சொல்லணும்னா, ஓகேங்களா? சொன்னதுக்கு அப்புறத்துல இருந்து தான் 72 hours திஸ் எக்ஸ்சேஞ்ச் ஹேஸ் டு ஹேப்பன். ஓகே, அண்ட் இமீடியட் சீஸ்ஃபயர். சீஸ்ஃபயர் இந்த சென்ஸ் எங்க இருக்கோமோ அதை அப்படியே விட்டுறணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ஸ்டாப் இட் அட் ஒன்ஸ், சீஸ் இட். ஓகே, ஸோ அது இமீடியட் சீஸ்ஃபயர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, ரைட்? நெக்ஸ்ட் காசா. ஸோ இந்த சீஸ்ஃபயர் முடிஞ்சிருச்சு, ஹாஸ்டேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காசா வில் பி அனௌன்ஸ்ட் அஸ் a de-radicalized terror free zone. ஓகே, ஸோ அது என்ன de-radicalized terror free zone அப்படின்னா, ஸோ அந்த ஏரியால டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது அப்படின்னு சொல்றதா அது. ஓகேங்களா? இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், இந்த ஸ்டோன் பெல்ட்டிங் இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சா, லைக் ஆஃப்டர் ரிவோகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370, ரைட்? ஸோ இப்போ இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஆயிருது, ரேடிகலிஸ்டோட ஆக்டிவிட்டிஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜோனை வந்துட்டு டீராடிகலைஸ் ஜோனுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஜோனை நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற யூத் வந்துட்டு ஓகே இங்க டெரரிசம் எதுவும் இல்லைன்றத ஃபிக்ஸ் ஆயிப்பாங்க. தென் தே வில் கோ பேக் டு தேர் நார்மல் சிவிலியன் லைஃப். ஓகே, ஸோ அதுக்காகத்தான் இந்த ரீஜனை வந்துட்டு இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்றது. ஓகே, ஸோ இப்போ காசா வந்துட்டு இந்த மாதிரி டீராடிகலைஸ்டு டெரர் ஃப்ரீ ஜோனுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சிவிலியன்ஸ் வந்துட்டு வில் கம் பேக் டு நார்மல் லைஃப். ஓகே, தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அங்க டெரர் அட்டாக் இல்லை, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் எல்லாருக்குமே. அண்ட் நாட் ஓன்லி இந்த இப்போ ஏற்கனவே டெரரிஸ்டா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்களையுமே வந்துட்டு ஐதர் வி நீட் டு டர்ன் தம் இன்டு நார்மல் சிவிலியன்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கிறவங்கள சிவிலியன்ஸா மாத்துறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாலஸ்தீனியன் கமிட்டி வில் பி செட்டப். ஓகே, ஸோ அதாவது இது வந்துட்டு நார்மலைஸ் ஆக்குறோம் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ நார்மலைஸ் ஆக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன, அந்த லேண்டை ஃபர்ஸ்ட் அவங்க கையில அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அங்கே இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாலஸ்தீன் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும், கவர்மெண்ட் மாதிரி இருக்கும். பட் அதை வந்துட்டு ஓவர்டேக் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு ஹமாஸ் வருவாங்க. ஓகே, ஸோ தே வில் ஓவர் த்ரூ தட் பாலஸ்தீனியன் கவர்மெண்ட் ஆர் அத்தாரிட்டி அண்ட் தென் தே வில் கம் டு பவர். ஓகே, ஸோ அப்போ அது ஃபுல் கண்ட்ரோல் யார் கையில் இருக்கும் அப்படின்னா ஹமாஸ் கைக்கு போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் தான் இந்த மிலிட்ரி அட்டாக்ஸ் இது எல்லாமே. ஸோ நவ் யூ சி லைக் ஆன்டி ஹமாஸ் சென்டிமெண்ட்ஸ் செல்ஃப் இஸ் ரைசிங் இன் பாலஸ்தீன். ஓகே, ஸோ அவங்க மக்களே அகெயின்ஸ்ட் பண்றாங்க, ரைட்? ஓகே, ஸோ இந்த பாலஸ்தீனியன் கமிட்டின்றது வந்துட்டு இப்போ நம்ம எப்படி ஓவர்டேக் பண்ணாங்களோ அது ஒரு கமிட்டி, ஸோ அந்த மாதிரி ஒரு கமிட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் பி ஏ பொலிட்டிக்கல் கமிட்டி, டெக்னோக்ராட், அதாவது டெக்னாலஜிக்கலா ஓகேங்களா டெக்னீஷியன்ஸா இருக்கிறது, ரொம்ப இந்த ஃபண்டமெண்டலிசம் இந்த மாதிரி ரிலேட்டடா இல்லாம ரிலீஜியஸ் திங்ஸ் கொண்டு வராம, ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் மக்களுக்காக மட்டும் கொண்டு வரக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல், ஸோ நோ பொலிட்டிக்கல் விங்ஸ். ஓகே, ஸோ ஒரு கமிட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ கமிட்டி தனி. இந்த கமிட்டியை ஓவர்சீன் பண்ண போறது, அதாவது வாட்ச் பண்ண போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் போர்ட் ஆஃப் பீஸ். ஓகே, ஸோ பாலஸ்தீனியன் கமிட்டி தான், இன்டர்நேஷனல் போர்ட் ஆஃப் பீஸ் கிடையாது. பாலஸ்தீனியன் கமிட்டி வேற, அதை பார்த்துக்க போற கமிட்டி தான் யாரு, திஸ் போர்ட் ஆஃப் பீஸ். அண்ட் திஸ் போர்ட் ஆஃப் பீஸ் வில் பி லெட் பை ட்ரம்ப். ஓகே, ரைட். அண்ட் இதுல மெம்பர்ஸ் வந்துட்டு யார் இருப்பாங்க அப்படின்னா, ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் மெம்பர் யாரு அப்படின்னா ஃபார்மர் யூகேவோட பிரைம் மினிஸ்டர் டானி பிளேயர். ஓகே, ரைட். ஸோ இவங்க வந்துட்டு இந்த கமிட்டியில இருப்பாங்க. தே வில் ஓவர்சீ திஸ் பாலஸ்தீனியன் கமிட்டி. ஓகே, ரைட். ஸோ இந்த போர்ட் ஆஃப் பீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் மேனேஜ் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ். ஸோ திரும்பவும் அங்க பில்ட் பண்றதுக்கான எஃபோர்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரது, எக்கானமி டெவலப் பண்றது, இந்த மாதிரி எந்த எஃபோர்ட்ஸா இருந்தாலும் அதை பார்த்துக்கிறது யார் தான் இருப்பாங்க, இந்த போர்ட் ஆஃப் பீஸ் தான் இருப்பாங்க. ஓகே, ரைட். அண்ட் நாட் அலோன் டில் தட், ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் இந்த பார்ட்டி தான் அதை வந்துட்டு ஃபுல்லாவே பார்த்துக்கும்.
Okay, right. Next, demilitarization. So the area will be completely demilitarized. Means Israel back பண்ணிரணும், Hamas இருக்க கூடாது. Okay, so disarmament of Hamas. Complete Hamas வந்து arms எல்லாத்தையும் விட்டாதான் இது நடக்கும். Right. Then another thing is deployment of then your military infrastructure எல்லாத்தையுமே எடுத்துறது. Then finally deployment of International Stabilization Force, ISF. Okay, so இது என்ன இந்த ஃபோர்ஸ்? ஓகேங்களா. ஸோ இந்த ISFன்றது எப்படின்னா இவங்க UN, அதாவது UN பேக்டு கிடையாது, US ஓடது. ஓகே, ரைட். ஸோ இவங்க வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதா இந்த ISF. ஸோ இது வந்துட்டு ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு ட்ரூப்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இவங்க வந்துட்டு வருவாங்க, வந்து தே வில் ஓவர்லுக் த வித்ட்ராயல் அண்ட் திங்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரெண்டு பார்ட்டி இருக்கு, ஹமாஸும் இருக்கு, இஸ்ரேலும் இருக்கு, ரைட்டா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பேக் பண்ணணும், ரைட்டா. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு வார் கம்ப்ளீட்டா முடியும், ரைட். ஸோ ஹமாஸ் வந்துட்டு அங்க உள்ளேயே இருக்கிற மக்கள், பட் யார் கம்ப்ளீட்டா அந்த இடத்த விட்டு வெளியில வரணும்? இஸ்ரேல் வந்துட்டு வெளியில வரணும், ரைட். ஸோ இட் வில் ஹேப்பன் இன் அ ஃபேஸ்டு மேனர். ஓகே, ஃபேஸ்டு வித்ட்ராயல். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க வந்துட்டு வெளியில வருவாங்க. அட்ட ஸ்ட்ரெச்ல எல்லாத்தையும் விட்டுட்டு வெளில வந்தாங்க அப்படின்னா ஸோ திரும்பவும் அட்டாக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, ரைட்டா. ஸோ அதனால ஃபேஸ்டு வித்ட்ராயல் நடக்கும். ஸோ அந்த வித்ட்ராயல் வந்துட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் இந்த ISF. Okay, so they will oversee whether withdrawal and everything is happening peacefully or not. Okay, right. So இதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆப்கானிஸ்தான்ல வந்துட்டு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும், ஓகேங்களா. யூஎஸோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி நாட் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு யூஎஸ். ஸோ அது வந்துட்டு நாட்டோவோடது, ஓகேங்களா, ரைட். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, அண்ட் நாட் அலோன் தேர், லெபனான்லேயும் அதே மாதிரி யூனிஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அவங்களோட ட்ரூப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரூப்ஸ் எல்லாம் எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, வில் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் லெபனான் இட்ஸ். ஓகே, ஸோ லெபனான் எங்க இருக்கு? இஸ்ரேலோட நார்த் சைட்ல இருக்கும், ஓகே, ரைட். ஸோ அங்கேயுமே என்னது இதே ப்ராப்ளம்ஸ்லாம், ஓகேங்களா, சேம் ப்ராப்ளம்ஸ், ரைட். ஸோ அப்போ இஸ்ரேல் வந்துட்டு வித்ட்ரா பண்ற வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ட்ரூப் தான் இந்த யூனிஃபில், ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த ட்ரூப் என்ன பண்ணாங்கன்னா, இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் லைக் இன் 1978, ஓகேங்களா. யார் வித்ட்ரா பண்றதுக்காக? இஸ்ரேல் வித்ட்ரா பண்றதுக்காக. பட் ஸ்டில் த குரூப் இஸ் பிரசன்ட். ஓகே, ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணது எதுக்காக? வித்ட்ராயல் சீக்கிரமா முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு அவங்க இருந்து கிளம்பணுன்றதுக்காகத்தான் இதை கொண்டு வராங்க. பட் அதோட எக்ஸாம்பிள்ஸ்ல வேற எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, லெபனான்ல ஸ்டில் இட் இஸ் பிரசன்ட். எப்போ? 1978 எஸ்டாப்ளிஷ் பண்ணி, ரைட். ஓகே. தென் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ அதை அசிஸ்ட் பண்றதுக்கு ஃபுல் ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட், அதாவது இந்த போர்ட் ஆஃப் பீஸ் சொல்றோம், ஸோ அவங்க வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க, ரைட். Then reconstruction of infrastructure using those funds. Then Trump's economic development plan. Okay, so அவர் வந்துட்டு ஒரு economic development plan வச்சிருக்காரு. ஸோ அந்த பிளான்ல காசாவை வந்துட்டு திரும்பவும் லைக் உயிர்ப்பிக்க செய்யற மாதிரி, ஓகேங்களா, ரைட். ஸோ தேர் கோயிங் டு பிரிங் பேக் காசாஸ் economy into the mainstream and also not also that they're going to establish cess regions. Okay, so special economic zonesலாம் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றதா இந்த பிளான்ஸ்ல, ஓகேங்களா, ட்ரம்போட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பிளான்ல இருக்கு, ரைட். Then amnesty in the sense general pardon, ஓகேங்களா. ஸோ இந்த மன்னிப்போம் மறப்போம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஜென்ரலா நீங்க எல்லாரும் பண்ண தப்ப எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ நாட் கிவன் டு சிங்கிள் பர்சன், இட் இஸ் ஆல்வேஸ் கிவன் டு குரூப் ஆஃப் பீப்புள். நீங்க வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன்ஸ் ஏதாவது படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வரும், ஓகேங்களா. ஸோ இனிமே உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும், ரைட். ஸோ அந்த அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இந்த நிறைய ஆர்கனைசேஷன் படிக்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் ரைட்ஸ், ஓகேங்களா. இட்ஸ் அன் NGO ரிலேட்டட் டு ஹியூமன் ரைட்ஸ். அப்போ இந்த அம்னெஸ்டி உங்களுக்கு மறக்காதா? அம்னெஸ்டின்றது என்னது? உங்களுக்கு வந்துட்டு மன்னிப்பு கொடுக்குறது, ஒரு மனிதாபிநேயத்துல நம்ம வந்துட்டு மன்னிப்பு தரோம். ஸோ ரிலேட்டட் டு ஹியூமன் ரைட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ இந்த அம்னெஸ்டி யாருக்கு தராங்க அப்படின்னா, ஸோ ஹமாஸ் whoever like decommission their weapons, நாங்க வெப்பன் எல்லாம் விட்டுட்டு நாங்க மாறுறோம்னு சொல்றவங்களுக்கு மட்டும் இந்த அம்னெஸ்டி வந்துட்டு தரதா சொல்லியிருக்காங்க, ஓகே, ரைட். அண்ட் நாட் alone that like if they wish they want to go to some other country, நாங்க வேற கண்ட்ரிக்கு போகணும் வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலுமே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிளானுக்கு கீழே we will give you a safe passage to other countries அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே, ரைட். ஸோ யாரு? ஈவன் இன்க்ளூடிங் ஹமாஸ், ஓகே. ஸோ அவங்க வந்துட்டு நாங்க திரும்பி வாழணும்னு நினைக்கிறோம், வேற எங்கேயாவது விடுங்கன்னு சொன்னாலும் you will be given safe passage. Then no annexation by Israel. Okay, so Israel வந்துட்டு இதுக்கு மேல ஃபர்தரா எந்த அனெக்சேஷனுமே பண்ணக்கூடாது, இனிமே வித்ட்ராயல் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க, ரைட். தென் ஆஃப்டர் தட் forced displacement means no one will be forced out of Gaza. காசா விட்டு வெளியேறியே ஆகணும்னு சொல்லி யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, ஈவன் இஸ்ரேல்,
Okay, and if you wish you want to go out of Gaza, you can go. Okay, then last, so Palestinian statehood. Okay, so ipo adana prashna. So a lot of people, like, they are putting forward this two nation theory. Okay, so Israel also will be present and Palestine will also be present. So அந்த மாதிரி பாலஸ்தீனுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு ஸ்டேட்ஹுட் கொடுத்துடலாம். ஸோ அது கொடுக்கணும் அப்படின்னா அதை அச்சீவ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கவர்னன்ஸ் இதெல்லாம் ப்ராப்பரா நடந்து பீஸ்ஃபுல்லா அந்த ஸ்டேட் கொஞ்சம் வருஷத்துக்கு இருக்குன்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா தான் they will be given statehood. Okay, and important point is peaceful coexistence with Israel. Okay, that is so important, right? So இது எல்லாமே வந்துட்டு major components of 20-point peace plan. Okay. ஸோ இதில் என்ன சேலஞ்சஸ் இருக்கு? ஓகேங்களா. ஸோ அட்வான்டேஜஸ் இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தே ஹவ் கால்ட் அவுட் ஃபார் இமீடியட் சீஸ்ஃபயர். ஸோ ஃபர்தர் வார் எஸ்கலேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. தென் economy, ஓகேங்களா. ஸோ ரீவேம்ப் யுவர் எக்கானமி, ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் திங். ஸோ பீப்புள் வில் கம் பேக் டு நார்மல் லைஃப். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமிசம் ஆக்டிவிட்டிஸ்குள்ளே போக மாட்டாங்க, ரைட். ஸோ ஒரு நேஷன் வந்துட்டு டெவலப் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்கே என்ன இருக்கணும்? சாரி, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? டெவலப்மெண்ட் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு. So when you bring tourism, people are engaged in economic activity, they will not go for terrorism. Okay, right? So அதே மாதிரி அந்த economy டெவலப் பண்றதுல நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க இந்த பிளான்ல. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நல்ல விஷயம் தான். ஓகே, ஸோ இதுல என்ன சேலஞ்சஸ் இருக்கு? நல்லா இருக்கு இந்த பிளான், ஆனால் ஒர்க் அவுட் ஆகுமா? ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ISF சொல்றோம் இல்லையா, ஸோ தட் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் UN பேக்ட். ஓகே, ரைட். ஸோ UN பேக்டா அது வந்துட்டு கிடையாது. ஸோ ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு ஃபோர்ஸா வந்துட்டு இது இருக்காது. ஆல்ரெடி யூ ஹேவ் UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா, யூஎன்லேயே இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கும், பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்துட்டு. ஸோ அது இருக்கிறப்போ இந்த மாதிரி இன்னொரு புதுசா ஒன்று கிரியேட் பண்ணி அங்கே போடுறது கரெக்டா அப்படின்றது ப்ராப்பரான இது தெரியல நம்மளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் ஆஃப்டர் தட் யூ டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்கானிஸ்தான். ஓகே, ஸோ இப்போ ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்க அப்படின்னா இதே தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு UN கண்ட்ரோல்ல இருக்கும். தென் ஆஃப்டர் தட் 2001க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 9/11 அட்டாக் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா USA வந்துட்டு டைரக்டா இன்வால்வ் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்கு வந்துட்டு போயிடுவாங்க, ரைட். ஸோ இப்போ ஆப்கானிஸ்தான் அவங்க ஓவர்டேக் பண்றப்ப, ஓகே, ஸோ அங்கே போய் அவங்க அதாவது எதுக்காக US அங்கே ஆப்கானிஸ்தானுக்கு போச்சு அப்படின்னா, இப்போ தாலிபான் இருக்காங்கன்னா இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு கவர்மெண்ட் ஒன்று இருக்கும், ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட்டை அசிஸ்ட் பண்றதுக்காகத்தான் this force has entered. Okay, for what purpose? Only for assistance, right? But what happened at the end? They started fighting between them. Okay, தாலிபான் கூட இவங்களே ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ஃபைட்ல வந்துட்டு இறங்கிட்டாங்க, ரைட். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். ஸோ யூ ஆர் எஸ்டாப்ளிஷிங் a team or force to ensure peace, but what will happen at the end? It may turn into a force, fighting force. ஓகே, ஸோ இந்த மாதிரியா மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்னும் நம்ம என்ன சொல்லிருக்கோம், இந்த ஃபேஸ்டு வித்ட்ராயல்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஃபேஸ்டு வித்ட்ராயல்ன்றப்ப அந்த இஸ்ரேலோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்ற வரைக்கும் இந்த ISF அங்க இருக்கும். ஸோ இது பாலஸ்தீனியன்ஸ் கூட மட்டும்தான் ஃபைட்ல இருப்பாங்க, ஹமாஸ் கூட மட்டுமான்னு கேட்டா மேபி வி நோ பிகாஸ் இஸ்ரேல் கூடயே அவங்க ஃபைட்ல வந்துட்டு இன்வால்வ் ஆகலாம். ஓகேங்களா, ஸோ அந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் ஃபைட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் எதனால மேஜரா? பிகாஸ் இட் இஸ் நாட் அ UN எஸ்டாப்ளிஷ்டு ஆர்கனைசேஷன் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் US வந்துட்டு திஸ் இஸ் மே திங்ஸ். ஓகேங்களா, அதாவது நடக்கலாம் அப்படின்றது. ஸோ இஸ்ரேல் வந்துட்டு கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்றதுக்கு ஒத்துப்பாங்களா? வி டோன்ட் நோ. ஓகே, பிகாஸ் ஃபுல் வித்ட்ராயல் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, பிகாஸ் அவங்களோட செக்யூரிட்டி பாதிக்கப்படுமோன்றதை அவங்க நினைப்பாங்க, ரைட். நெக்ஸ்ட் ஹமாஸ், லைக் தே வில் ஆல்சோ டெல் லைக் வி வாண்ட் சம், வி டோன்ட் நோ. அவங்க வந்துட்டு சொல்லலாம், இப்போ முன்னாடி சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு அட்டாக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் இருந்தாதான் we can go for other plans. ஸோ ரைட். நெக்ஸ்ட் திஸ் போர்ட் ஆஃப் பீஸ். ஸோ போர்ட் ஆஃப் பீஸ்ன்றது எக்ஸ்டர்னலி லெட் ஆர்கனைசேஷன், ரைட்டா. ஸோ ட்ரம்ப் லீட் பண்றது. அண்ட் இது எங்க பாலஸ்தீனை கவர்ன் பண்றதுக்காக until your Palestinian authority is established. ஓகே, ஸோ அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அது வரைக்கும் எக்ஸ்டர்னலா ஒரு ஆர்கனைசேஷன் பாக்குறப்போ அது நியூட்ரலா இருக்குமா, எஃபெக்டிவா இருக்குமா, we don't know. ஓகே, ஸோ இது வந்துட்டு இன்னொரு சேலஞ்ச். Then apart from that, they have also said like Israel can maintain a security buffer zone. Means அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், பட் இருந்தாலும் சில இடங்கள் ரொம்ப பீக் ஆக்டிவிட்டிஸா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க எப்ப வேணுமோ அப்ப வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பஃபர் ஜோன்ன்றது என்னன்னா இஸ்ரேலோட பார்டர் இருக்கு, ரைட்டா. ஸோ பஃபர் மீன்ஸ் இந்த சென்ஸ் லைக் டூ திங்ஸ் ஆர் தேர், நடுவில் வந்துட்டு இது ரெண்டும் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறது கிரியேட் பண்றதுதான் இந்த பஃபர் ஜோன், ரைட்டா.
ஸோ இந்த மாதிரி பஃபர் ஜோன் வந்துட்டு என்ன மீன் பண்றாங்க இதுல அப்படின்னா, இஸ்ரேலோட டீம் வந்துட்டு, அதாவது இஸ்ரேலோட ஃபோர்ஸ் வந்துட்டு வில் பி பிரசன்ட் இன் பாலஸ்தீன். ஓகே, பட் அ போர்ஷன் ஆஃப் இட். ஆனா வித்ட்ரா பண்ணணும், கன்ஃபார்ம் அவங்களும் வித்ட்ரா பண்றோம் தான் சொல்றாங்க. இப்போ நாங்கள் வித்ட்ரா பண்றோம்னு சொல்லிடுவோம், பட் நான் எப்போ வித்ட்ரா பண்றேன்னு தெரியாது. இப்பயே என்ன பண்ண சொன்னா நான் பண்ண மாட்டேன். இந்த இடம் வந்துட்டு எப்போ வேணாலும், இப்போ டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பீக்கா இருக்கக்கூடிய ஏரியா, ஸோ அதை நான் கம்ப்ளீட்டா வந்துட்டு ரூல் அவுட் பண்ணிட்டு தான் நான் கிளம்புவேன். அவங்க நார்மலைஸ் ஆயிட்டாங்க, பீஸ் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சாதான் நான் போவேன்னு சொல்லிட்டு the force can stay. Okay, so that is one of the problematic. Right? Okay, so overall this is about this 20-point peace plan. Okay, right? So இது advantages disadvantages ரெண்டாமே பார்த்தாச்சு, பாயிண்ட்டும் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இது நடக்குமான்றது வந்துட்டு we don't know. Okay, right. Then one more topic is Bagram peace. So that is important in like உங்களுக்கு வந்துட்டு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அது இம்பார்ட்டன்ட் இப்போ பார்த்தது. ஓகேங்களா, ஸோ 20 points. ஸோ why it is in news அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசென்ட்லி மாஸ்கோ ஃபார்வர்ட் கன்சல்டேஷன்ஸ் ஆன் ஆப்கானிஸ்தான் இப்படின்னு ஒரு மீட்டிங் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இது யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, இட் வாஸ் கண்டக்டட் அண்டர் த ஹெட் ஆஃப் ரஷ்யா. ஓகே, ஸோ மாஸ்கோ அதுலேயே வேர்டு வந்துச்சு. ஓகே, ஸோ மாஸ்கோ அதாவது உங்களுக்கு ஆப்கானிஸ்தானோட பீஸ் வந்துட்டு உங்களுக்கு சென்ட்ரல் ஏஷியா, சைனா, இந்தியா அண்ட் ரஷ்யா இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இட் இஸ் அ லேண்ட் லாக்டு கண்ட்ரி லொக்கேட்டட் இன் த மிடில். ஓகேங்களா, ரைட். ஸோ அதனால எல்லா நேஷனுக்குமே இம்பார்ட்டன்ட்ன்றதுனால ஸோ இந்த ஏரியாவை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு எவ்ரி ஒன் வில் புட் எஃபோர்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரஷ்யா போட்ட எஃபோர்ட் தான் இது. ஓகே, ஸோ ஆஃப்டர் ஸோ வாட் ஹேப்பன் லைக் ரீசென்ட்லி யூஎஸ் லெஃப்ட். ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ யூஎஸ் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, இந்த பக்ராம் ஏர் பேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஏர் பேஸ் வந்துட்டு எங்களுக்கு வேணும். பட் இட் இஸ் லொகேட்டட் இன் ஆப்கானிஸ்தான், பட் தே ஆர் கிளைமிங் இட் டு பி டிமாண்டிங் த கிளைம். ஓகே, ஸோ எங்களுக்கு அது வேணும். ஸோ ஏன்னா நாங்கள் அந்த ஏரியா கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம், ஸோ அதனால எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்துட்டு கேட்குறாங்க. ரைட்டா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் ஹேப்பன், இந்த மீட்டிங் சொன்னோம் இல்லையா, இந்த மீட்டிங் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக October 7th தான் நடந்துச்சு. ஸோ இந்த மீட்டிங்ல இந்தியா, ரஷ்யா அண்ட் சைனா இவங்க எல்லாருமே லைக் ஓட்டட் அகெயின்ஸ்ட் திஸ். ஸோ தே டிடன்ட் ஸ்டேட் இட் ஓப்பன்லி. ஓகேங்களா, ஸோ பக்ராம் பேஸை கொடுக்க முடியாது இப்படிலாம் சொல்ல கிடையாது. ஓகே, அதே செட் like presence of some other foreign people in their country. Okay, so foreign sovereignty in their country, so it is affecting their integrity and sovereignty. So அதை வந்துட்டு அவாய்ட் பண்றது பெட்டர். ஓகேங்களா, ஸோ அவங்களோட சாவரின்ட்டில கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுமே என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு அகைன்ஸ்டா சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் ஒன் திங். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸோ இந்த ஓவரால் இந்த மீட்டிங்கே எதுக்காக அப்படின்னா, டு எஸ்டாப்ளிஷ் பீஸ் இன் ஆப்கானிஸ்தான். ஓகே, ஸோ இதை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, we will give your support, we will support you in whatever way you want to establish peace in Afghanistan. அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ நீங்க தாலிபான் ரூலோ யார் ரூலோ, பட் பீஸ் வேணும், we will support for peace. அங்க மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இதுக்காகத்தான் இந்த மீட்டிங்கே. ரைட். ஸோ இதுதான் ஓவரால் கான்டெக்ட். ஸோ இந்த பக்ராம் ஏர்பேஸ்ன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அது வந்துட்டு ஜியாகிரபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்புறம் ஏன் வந்துட்டு யூஎஸ் இதை டிமாண்ட் பண்றாங்க, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஸோ ஏன் இந்த ஒரு ஏர்பேஸை மட்டும் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஏர்பேஸ் இன் ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா, ரைட். ஸோ இட்ஸ் லொகேட்டட் அஸ் அ இன்டர்மவுண்டைன் வேலி. Okay, so it's a intermountain valley, means you have two mountains and middle you have valley. Okay, so one side you have Hindu Kush in the north, okay, and south you have Kabul highlands. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்படி இருக்கு, அண்ட் நடுவுல வந்துட்டு உங்களுக்கு அந்த வேலி இருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி லார்ஜஸ்ட் ஏர்பேஸ் ஒன்று. ஓகே, ரைட். தென் இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இந்த ஏரியா பார்த்தீங்களா, ஸோ இட்ஸ் அ வெரி ரஃப் டெரைன். ஓகே, ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், லைக் வெரி ரஃப் ஒன். ஓகே, ஸோ இந்த டெரைன் மவுண்டெய்னஸ் டெரைனா இருக்கக்கூட ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் கிடைக்கிறது கஷ்டம். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த ஸ்பாட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் ஒன்லி ஸ்பாட் வெரி ஈஸி ஃபார் ட்ராப்பிங் யூர் லார்ஜ் ஏர்கிராஃப்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு மிலிட்ரி பர்பஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு லார்ஜ் ஏர்கிராஃப்டை இங்கே தான் இறக்க முடியும், கேரியர்ஸை. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. ரைட். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஹேவ் பன்ஷீர் ரிவர் இன் திஸ். ரெண்டு ரிவர் ஓடுது, பன்ஷீர் ரிவர் அண்ட் கோர்பந்த் ரிவர். Okay, Panjshir river and Gorband river. So nearly.
Okay, so it's located north of Kabul. Okay, so இப்போ இது US தான் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டா நோ, இட்ஸ் ஆக்சுவலி எஸ்டாப்ளிஷ்டு பை சோவியத் யூனியன். ஓகே, ஸோ எப்போ அப்படின்னா 1950s சோவியத் யூனியன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதா இந்த ஏர்பேஸ் வென் தே ஹேட் கண்ட்ரோல் ஓவர் த ட்ரீஸ். ஓகேங்களா, தென் ஆஃப்டர் தட் யூஎன் வந்துட்டு வருவாங்க. ஸோ இந்த தாலிபான்லாம் வந்துட்டு பீக் ஆனதுக்கு அப்புறமா யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இருப்பாங்க. தென் யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ல இருந்து ஆஃப்டர் தட் இட் கம்ஸ் டு நாட்டோ ஹேண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ யூஎஸ். ஓகே, ஸோ யூஎஸோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், ஐ மீன் யூஎஸோட ஃபோர்ஸ் தான் வந்துட்டு இங்கே இருப்பாங்க. ஸோ எதுக்காக நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஸோ தே வேர் brought in only for assisting your Afghanistan. Okay, so assist பண்றதுக்கு, then give training to them. Okay, so இதுக்காக கொண்டு வந்தது. Then later everything failed, they went back. ஓகேங்களா, ரைட். ஸோ அதனால இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ பக்ராம் பேஸ், அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் லொகேட்டட் இன் த சென்டர். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் ஆக்ட் லைக் அ பாத்வே. ஓகேங்களா, ஒரு கேட் மாதிரி இருக்கு எங்க உங்களுக்கு வந்துட்டு நார்த் சைடு இப்போ சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டேட்ஸுக்கு போறதுக்கு. ஓகே, தென் இட் இஸ் ஆல்சோ லொகேட்டட் நியர் டு Xinjiang province of China. ஓகே, Xinjiang province of China. Okay, so in the reasonsnala it is very important, it's a very significant place and US claiming for it. Okay, right. So that's it about Bagram place. Okay, so இந்த மாதிரி நீங்க நியூஸ்ல வந்துட்டு ஏதாவது இன்டர்நேஷனல் பிளேசஸ் வந்துச்சு அப்படின்னா அது எங்க லொக்கேட் ஆயிருக்கு, சுத்தி என்ன கண்ட்ரிஸ் இருக்கு, ஓகேங்களா, ரிவர் ஏதாவது இருக்கா, ஜியோகிராபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், தேங்க்யூ.